இங்க ரம்யாங்கிறவங்க நடுராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹஸ்பண்ட காணோம்னு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அங்க இருக்க போலீஸோ இவங்க நைட் வந்ததால ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் கார்த்திகா 2 நாளா காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கார்த்திகோ இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதே கம்பெனில தான் ரம்யா வேலை பார்ப்பாங்க. பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கும்போது ரம்யா அவரை பார்த்திருப்பாங்க. ஒரு நாள் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எதிர்க்க பிரச்சனை பண்ணுவான். கார்த்திக் தான் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணுவாரு. ரம்யாவும் அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சதுமே கார்த்திக் இப்போ அவங்க கிட்ட பேசுறாரு. இப்போ இவங்க 2 பேருமே நல்ல க்ளோஸா பழகுறாங்க. ரம்யாவோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கேக் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. இப்போ ரம்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கோவாக்கு போறதா இருப்பாங்க. அதனால இப்போ கார்த்திக்கும் கூட வர சொல்லி கேட்டிருப்பாங்க. அவரும் ஓகே சொல்லியிருப்பாரு. ஆனா கார்த்திக்கும் அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்திருக்க மாட்டாரு. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டரோ இப்போ நானே சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெனிங்கிறவங்களை வச்சு கதை சொல்றாரு. ஆக்சுவலா ஜெனி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க கார்த்திகா. ஆனா அவர் வந்திருக்கவே மாட்டாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவாக்கு போயிடுவாங்க. இப்போ அவர் கால் பண்ணாததால இவங்க வந்து என்ஜாய் கூட பண்ணாம சோகமாவே இருப்பாங்க. அப்பதான் கார்த்திகா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஜெனியும் இப்போ கார்த்திக்கு ஆறுதலா இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு ஒன்னாவே இருக்காங்க. இவங்க இப்படி ரகசியமா பேசுறது ஆஃபீஸ்ல இருக்கவங்களும் நோட் பண்ணுவாங்க. ஜெனியும் கார்த்திக்கும் ஒரே வீட்டில் இருக்காங்க, கிட்டத்தட்ட லிவின் மாதிரி. இப்போ அவரும் அவங்க கையில ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது, ஆனா இப்போ மேனேஜர் வேற ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கவே இப்போ சண்டை போட்டு அந்த வேலையை விட்டு நின்னுடுறாரு. இதனாலே இவர் அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெனிக்கும் கார்த்திக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. நீ வேலையை விட்டுருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே உனக்கு காசு பணம் தான் முக்கியம், என்னோட ஃபீலிங்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. அப்புறமா கார்த்திக் எங்க போனார்னே தெரியல. அதனால தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இதே ஸ்டோரியை தான் ரம்யாவும் சொல்லி இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 பேர் சொல்ற டீடைல்ஸும் அச்சல் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஆஃபீஸ் ஒரே பேரு. அதனால இப்போ இன்ஸ்பெக்டருக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல யார் உண்மையா சொல்றது யார் பொய் சொன்னதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.